30 days 5 கிலோமீட்டர் சேலஞ்சில் டே 11. காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட எதாவது இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை, ஒரு கொய்யா தான் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா இயற்கையை ரசிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அந்தளவு அழகாக இருந்துச்சு. என்னோட பேர் வெங்கடேஷ், நான் ஒரு லோ விஷன் ரன்னர், டிசபிலிட்டி ரன்னர். 8 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருக்கேன். மழை எப்படின்னு தெரில, ஆனால் ஸ்லோ பேஸ் தான். 7 சரியான மழைங்க. நைட்டு ஃபுல்லாகவே மழை தான். இப்போவும் வானம் ஃபுல்லாக கருத்து தான் கிடக்கு. எத்தனை இடத்துல மழை வரும்னு தெரில. ஃபோனை பத்திரப்படுத்துறதுக்கு கவர் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், பார்ப்போம். அதனால தான் எனக்கு கேப் போட்டு வந்துட்டேன். மெயின் ரோட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் ஓடுறதா இல்லைனா இந்த பக்கம் ஓடுறதானே தெரில. அந்தளவுக்கு 2 பக்கம் வாவான்ற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி கன்னியாகுமரி பக்கம் ஓடலாம் முடிவு பண்ணிட்டேன். டே 11க்கான ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 கிலோமீட்டர் ரவுண்டான பார்த்துக்கோங்க. இதுலேருந்தே மறுபடியும் 1 கிலோமீட்டர் 6:30 பேஸ்லேயே தான் போயிட்டுருக்கோம். பேஸ் அதிகப்படுத்தலை, கம்மியாக ஆகலை. நைட்டு ஃபுல்லாக பெஞ்ச மழையில் கனவுல கூட மேலே ஓவல் வந்து தண்ணி பாயும்போது மோட்டர் நனைஞ்சி பாயுதுன்ட்டு எங்கள் அம்மா எழும்பி ஆஃப் பண்ண சொன்னேன். அதனால தான் தொப்பியும் எடுத்துகிட்டு வந்தேன். மழை பெஞ்சு ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஜலதோஷம் பிடிச்சிச்சு. பார்த்தா இங்கே மழையே வரல. 4 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். எங்கள் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது போகுது, பெய்யுது போகுது, வெயில் அடிக்கி மழை பெய்யுது, வந்தான் சுட்டான் ரிப்பீட்டுங்கிற மாதிரியே இருக்குது. தயவு செய்து யாராச்சும் உங்கள் ஊரில் மழை இல்லைன்னா தயவுசெய்து வந்து கூட்டிகிட்டு போங்க. நான் விட்டுறேன், 1 வாரத்துக்கு உங்களுக்கே விட்டுறேன். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புங்க. சாக்ஸ்லாம் காய போட முடியலங்க, காயவே மாட்டேங்குது. ஈரத்தை போட்டு தான் ஓட வேண்டி இருக்குது. தயவுசெய்து வந்து 1 வாரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. 6 மைல் தூரத்தை கடந்து விட்டோம். இன்னும் 2 மைல் தூரம் தான் உள்ளது. ஃபைனலி இன்றைக்கான டேயும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி இந்த தொப்பிக்கு தாங்க வேலை இல்லாமல் ஆகி போச்சு. அதனால் கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து கண்ணில் பட்டு 5 கிலோமீட்டர் சேலஞ்சுன்னு சொல்லி எப்போவுமே 6, 8, 10, 16 தான் போயிட்டுருக்கு. குட், பரவாயில்ல, குட் ஃபார் ஹெல்த். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓடாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டோம். வெற்றிகரமாக எந்த ஒரு இன்ஜூரிஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன ஷூ யூஸ் பண்ணுறேன்னா A6 Nimbus 27. அது எதனால் லாங் ரன்னிங் போகும்போது வலிக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்டேட் பண்ணுறேன். பாய்.